வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், சிறப்பான பொங்கல், தை திருநாளாம். இந்த பொங்கல் திருநாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். சரி, ஏன் இந்த மாதத்தில் பொங்கல் கொண்டாடுறாங்க? இந்த கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன காரணம்? அதாவது வடகிழக்கு பருவமழை இந்த 4 மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த 4 மாதம், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம நெல் விளைவிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது நெல் தான். இந்த நெல் விளைவிக்கிறதுனால நம்ம அறுவடை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம், அது தை மாதம் ஸ்டார்டிங்கில். ஸோ இது ஒரு அறுவடை திருநாள். அது ஏன் சார் இந்த மாதத்தில் தான் நமக்கு அந்த நெல் நம்ம அறுவடை செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் பண்ணல அப்படின்னா, நமக்கு அந்த சூரியன் மகர ரேகை பக்கம் இருக்குது, 23 டிகிரியில் மகர ரேகை பக்கம் இருக்குது. அப்போது நமக்கு இந்த டைமில் தான் மழை கிடைக்கும். அந்த ஜூன் மாதம் வாக்கில் பார்த்திங்கன்னா கடகரேகை பக்கம் சூரியன் வரும் பொழுது அந்த சைடில் நமக்கு என்னென்னா வெயில் அதிகமாகும் பொழுது அங்கே ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுது. அப்போ தென்மேற்கு பருவமழை வரும். அது நமக்கு கேரளா சைடில் மலை மறைவு பிரதேசமாக இருக்கும். அந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் பக்கம் மழை நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இந்த நவம்பர், டிசம்பர் இந்த டைமில் தான் வடகிழக்கு பருவமழை கிடைக்கும். இது என்னென்னா, சூரியன் அங்கே மகர ரேகை பக்கம் இருக்கும் பொழுது அங்கே ஒரு தாழ்வழுத்தம் கிடைக்கும். அப்போது வரக்கூடிய அந்த மலைகள் தான் அந்த என்ன சொல்கிறது, அப்போ வரக்கூடிய இந்த காற்று வடகிழக்கு பருவ காற்றாக நமக்கு வடகிழக்கு பருவமழையாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியாகத்தான் நமக்கு இந்த டைமில் மழை கிடைத்து நம்மளுடைய பயிர்கள் எல்லாம் இந்த டைமில் அறுவடை செய்கிறதுனால நமக்கு இது என்ன சொல்கிறோம், இது வடகிழக்கு பருவமழை கிடையாது, அந்த சூரியன் தான் இதுக்கு காரணம், இந்த மழை வடகிழக்கு பருவமழை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இங்கே நாம் தை மாதத்தில் ஏன் கொண்டோம்னா, நம்ம தமிழர்களுடைய திருநாள் தை திருநாள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறது, தை மாதத்தில் அறுவடை பண்ணுறதால இந்த டைமில் நம்ம என்ன சொல்கிறது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இது தை திருவிழாவை நம்ம பொங்கல் நாளாக கொண்டாடுறோம். இது அறுவடை திருவிழா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் பஞ்சாப் பக்கம் பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த கோதுமை அறுவடை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, என்ன சார் பண்டிகை டைம் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறீங்களா? என்ன பண்ணுறது, நம்ம டெட்டுக்கு டிஎன்பிசிக்கே படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு எப்பவுமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் இந்த மாதிரி அறுவடை திருவிழாக்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும், இப்போ ஆந்திராவுக்கு ஒரு அறுவடை திருவிழா இருக்கும், அது மாதிரி பஞ்சாப்க்கு ஒரு அறுவடை திருவிழா இருக்கும். ஸோ இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரக்கூடிய அந்த பேர் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதே மாதிரி ராஃபி பயிர், காரி பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பயிர் இருக்கு இல்லைங்களா, நெல் பயிர், இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடியது தான். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு எப்போ வேலை கிடச்சி நம்ம செட்டில் ஆகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு திருவிழாவாக இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னென்னா, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். ஆக நம்ம திருநாள், அறுவடை திருநாள் அப்படிங்கிறது தை திருநாள் இந்த மாதத்தில் கொண்டாடுறதுக்கு ரீசன் இதுதான். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.